வணக்கம் நேயர்களே. இன்றைய திறம்பட பேசும் நிகழ்ச்சியில் விசாரணை கைதிகளின் விடுதலை நடைமுறைப்படுத்தப்படுமா என்று விவாதிக்க உள்ளோம். சமீபத்தில் நமது சுப்ரீம் கோர்ட் நீண்ட நெடிய நாட்களாக சிறையில் அடைபட்டிருக்கும் விசாரணை கைதிகள் பாதி தண்டனை காலத்தை, அதாவது அவர்களுக்கு சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை காலத்தில் பாதி காலத்தை அனுபவித்திருந்தால் அவர்கள் விடுதலை செய்யப்படலாம் என்ற சட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது. ஆக ஏற்கனவே சட்டம் இருக்கிறது, அது சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்தியாவில் ஏறத்தாழ 2.5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் விசாரணை என்ற பெயரில் சிறையில் அடைபட்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கை என்னாவது, இவர்கள் குடும்பம் என்னாவது, இவருடைய எதிர்காலம் என்னாவது என்று யாருமே சிந்திக்காமல், அவருடைய உரிமைகளை பற்றி யாருமே யோசிக்காமல் ஒரு காலகட்டம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த தீர்ப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு. இது நடைமுறைப்படுத்தப்படுமா அல்லது நடைமுறைப்படுத்துவதில் ஏதேனும் நிர்வாக பிரச்சனைகள் உள்ளதா? இந்த பிரச்சனையின் காரணமாக, நிர்வாக பிரச்சனையின் காரணமாக இது தள்ளி போக வாய்ப்புள்ளதா அல்லது காலம் தாழ்த்தப்பட்டு மீண்டும் அவர்கள் தொடர்ந்து சிறையிலேயே கழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மீண்டும் உருவாகிவிடுமா என்பது குறித்து இன்று விவாதிக்க உள்ளோம். இந்த விவாதத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர் RM ஹனிபா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. வாழ்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மூன் டிவி நிர்வாகத்தினர்களுக்கும் இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சகோதர சகோதரிகளுக்கும் வல்ல இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாவட்டுமாக. ஐயா, மனிதநேய மக்களுடைய துணைத் தலைவர் என்று சொன்னார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய துணைத் தலைவராக இருக்கின்றேன். மனிதநேய மக்களுடைய உயர்நிலை உறுப்பினராக இருக்கின்றேன். ஐயா, நன்றி. கேளுங்க. அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு மூத்த வழக்கறிஞர் திரு சிராஜுதீன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப நான் வழக்கறிஞர்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். இந்தியாவில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய விசாரணை கைதிகளை பற்றிய ஆய்வுகள், கள ஆய்வுகள்லாம் நடத்தி நிறைய குழுக்கள் அறிக்கை சமர்ப்பித்தாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பேருக்கு எந்த சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருக்கோம், என்ன குற்றம் செஞ்சோம்னே தெரியாம இருக்கு. இன்னும் சில பேருக்கு அவங்கள கேட்பதற்கு ஆள் இல்லை, ஏன் சிறையில போட்டீங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஜாமீன்ல வெளிவர்றதுக்கு பணம் இல்லை. இப்படியான சூழல்கள்ல ரொம்ப பேர் அடைபட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு விசாரணை கைதிகளுடைய எண்ணிக்கை கூடியதற்கான காரணம் என்ன? சட்டத்துல என்ன, யாருடைய குற்றம் அது? பாப்புலேஷன் அதிகமாகும் பொழுது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகமாகும் பொழுது, நம்ம சமுதாயத்தில் மெட்டீரியலிசம் அதிகமாகும் பொழுது, மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வயலேஷன் ஆஃப் லா அதிகமாகுது. ஸோ வயலேஷன் ஆஃப் லா அதிகமாகும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு காவல்துறையினர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் வழக்குகளை அவர்கள் அதிகமாக பதிவு செய்கிறார்கள். அதில் தேவைப்படும் போது கொஞ்சம் பேர்த்த அரெஸ்ட் பண்றாங்க. அதை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு அவங்க முன்னால அவங்களை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது 3 வகையான, அதாவது பெயிலபிள் அஃபென்சஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது அவர்கள் கேட்டால் உடனடியாக அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான குற்றங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட குற்றங்கள் எந்தெந்த குற்றங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வகைப்பாடு படுத்தப்பட்டிருக்க சட்டங்களில். ஆனால் மக்களுடைய அறியாமை காரணமாக, இல்லிட்ரசி, லீகல் இல்லிட்ரசி, இந்த காரணமாக எந்தெந்த குற்றங்களில் தாங்கள் ஜாமீன் கேட்டு உடனடியாக வெளியே செல்ல முடியும் அப்படிங்கறதே பல பேருக்கு தெரியாம இருக்கு. இது ஒரு காரணமாக நிறைய பேர் உள்ள இருக்காங்க. அடுத்து என்னன்னு சொன்னா பாவர்ட்டி. நீதிமன்றத்தை ஒரு பரிகாரத்திற்காக அணுகுவது அப்படிங்கறதே ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். ஒரு அனுபவம் மிக்க வழக்கறிஞரை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து அந்த நீதிமன்றத்தில் நம்ம கேட்கிறோம், அடுத்த நீதிமன்றத்துக்கு போறோம், உயர் நீதிமன்றத்துக்கு போய் கேட்கிறோம். இப்படிங்கும் போது நிறைய செலவு பண்ணணும். இதுக்காக அங்கே சட்ட உதவி மையங்கள், லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில இந்த லிங்க் இருக்கு பாருங்க, கம்யூனிகேஷன். இதெல்லாம் ஒன்னும் பெர்ஃபெக்டா எஸ்டாப்ளிஷ் ஆகல. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் டிஃபெக்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ப்ராப்ளம்ஸ் அங்கங்க கொஞ்சம் இருக்குது. லீகல் இல்லிட்ரசி நிறைய இருக்குது. இந்த மாதிரியான காரணங்களினால் மக்களுக்கு தங்களுடைய உரிமைகளை முழுமையாக தெரியாமலும் அல்லது அவ்வாறு தெரிந்தால் அவைகளை பயன்படுத்த இயலாமலும் உள்ள சூழ்நிலைகள் இருப்பதால் விசாரணை கைதிகள் அதிகமாக இன்னும் சிறையில் இருக்கிறார்கள். இதுதான் மெயினான காரணங்கள். நீங்க சொல்றதை வைச்சு பார்க்கும்போது அப்பாவியான நிறைய பேர் சிறைச்சாலையில பெருவாரியாக அடைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. ஐயா, வழக்கறிஞர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்ககிட்ட இந்த கேள்வியை நான் எடுத்துட்டு வரணும்னு தோணுது.
அதாவது இந்த வயலேஷன் ஆஃப் லா அப்படின்றது வந்து கைது செய்யப்படுபவர்களுக்கு மட்டுமா அல்லது கைது செய்கின்ற காவல்துறைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? சட்டத்தை மீறுதல் என்பது நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது ஒருவர் மீது தவறான தகவல் அடிப்படையில் ஒரு காவல்துறை அதிகாரி கொலை வழக்கு பதிவு செய்து அது போய் அவர் பதிவு பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நிரூபிக்கப்பட்டால் கைது செய்யப்பட்ட அந்த கொலை வழக்கில் பதிவு செய்யப்பட்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமோ அதே தண்டனை அந்த காவல்துறை அதிகாரிக்கும் கொடுக்கணுங்கிறது சட்டம் சொல்லுது. ஆனால் நம்முடைய நாட்டில் இவைகளால் நடைமுறையில் இல்லை. ரெண்டாவது முக்கியமானது ஐயா, இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்க அந்த அமர்வு கொடுத்திருக்க அந்த தீர்ப்பு வந்து நான் 13 ஆண்டு காலம் விசாரணை சிறைவாசியாக சிறையில் இருந்தவென்ற முறையில் நியாயமான மனிதநேயமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வெறும் தீர்ப்பாக மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த மாநில அரசு இதை செய்யணும். எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, இதை நாங்கள் வரவேற்று இருக்கின்றோம். இந்த தீர்ப்பு வந்த உடனே தமிழ்நாட்டில் முதலாக இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் என்று தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்று அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றோம். அதாவது இந்த தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு தீர்வு, அதாவது அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 21 என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு கைது செய்யப்படுகின்ற ஒருவர் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றம் 10 வருடம் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் 5 வருடத்திற்குள் அந்த வழக்கை நடத்தி முடிக்கப்பட வேண்டும். அப்படி நடத்தி முடிக்கப்படவில்லை என்றால் அவருக்கு பிணை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி பிணை கொடுக்கப்படாமல் வைத்திருப்பது அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 21க்கு எதிரானது என்று இந்தியா நாட்டுடைய அரசியல் சட்டம் சொல்லுது. எல்லாத்துக்கும் தாய் எதுனா அரசியல் சட்டம் தான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கின்றது, ஒரு இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்துவர்களுக்கோ ஆதிதிராவிட மக்களுக்கோ ஏனைய தேவர்கள் நாடார்கள் வன்னியர்கள் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இது பயன்படவே இல்லை. சங்கராச்சாரிய போன்றவர்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றது, செல்வந்தர்களுக்கு பயன்படப்படுகின்றது. நான் வந்து 13 ஆண்டு காலம் நீதிமன்ற காவல் விசாரணை சிறைவாசியாக இளைஞராக சிறைக்கு சென்றேன். என் மீது சுமத்தப்பட்ட வழக்கு, அதுவும் புனையப்பட்ட வழக்கு தூக்கு கொடுக்கக்கூடிய சட்டப்பிரிவில் பொய்யாக புனையப்பட்டது. ஆனால் 13 ஆண்டு காலம் விசாரணை சிறைவாசியாக நீதிமன்றத்துக்கு, பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்துக்கு அழைத்து வருவார்கள். என்னுடைய வழக்குக்காக பலமுறை ஐயா ராஜிதன் ஐயா அவர்கள், புகழேந்தி ஐயா அவர்கள், சங்கர் சுப்பையா அவர்களாம் நிறைய நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த மக்கள் எனக்காக குரல் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு குரல் கொடுத்து 13 ஆண்டுகள் பொறுத்து தான் எனக்கு நிரபராதி என்று சொல்லி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. அப்ப இந்த 13 ஆண்டு காலம் நான் இருந்த அந்த இளமை எனக்கு யார் தருது? இறைவனே நினைத்தாலும் இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது. நான் போகும்போது இளைஞரா போனேன், என்னுடைய மனைவி இளமையாக இருந்தாங்க. இப்ப நானும் முதியோர் ஆயிட்டேன், என்னுடைய மனைவியும் முதியோர் ஆயிட்டாங்க. இதுதான் நிலைமை. ஆக என்னை போன்று நான் வெளி உலகத்துக்கு வந்துட்டேன். ஆனா குணங்குடி அனிபாவை போன்று நீதிமன்ற காவலில் விசாரணை சிறைவாசியாக, அதாவது 15 ஆண்டுகள் வரை நாடு முழுவதும் நிறைய பேர் சிறையில் இருக்காங்க. இன்னொன்னு முக்கியமானது பதிவு பண்ண என்னன்னாக்கா, நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் நாங்க 20% பேர் இருக்கிறதாக நாங்க சொல்றோம் இஸ்லாமிய அமைப்புகள். ஆனா அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா 15% பேர் இருக்கிறதாக அரசு புள்ளி வர சொல்லுது. ஆனால் சிறைச்சாலைகளே நாடு முழுவதும் முஸ்லிம்கள் 35% பேர் இருப்பதாக 2 நாளுக்கு முன்பாக ஒரு ஆங்கில ஏடு வெளியிட்டு இருக்கின்றது. அரசு புள்ளி விவரமும் சொல்கின்றது. ஆக கல்வி, வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, நீதித்துறை, ராணுவம் உட்பட அனைத்து துறைகளிலும் நாங்கள் நாடும், அதாவது மத்திய அரசு பணியில் 2% தான் இருக்கிறோம். ஆனா சிறைகளில 35% இருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும், பொதுவா நடக்கணும். இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைய பேருக்கு இதான் நிலைமை. சட்டம் கரெக்டா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்க அந்த தீர்ப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தணும்னாக்கா சும்மா முடியாது. அவர் சொல்லிட்டார் நீதிபதிகளை, நீதித்துறை நடுவர்களை அதிகப்படுத்த வேண்டும். ஒருவரை காவல் நிலையத்தில் ஒருவரை கைது பண்ணிட்டாங்கன்னா அந்த வழக்கு அவரை விடுதலை செய்யணும்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாதான் அதை ஆய்வு பண்ணி விடுதலை செய்ய முடியும், தண்டனை விடுதலை சொல்ல முடியும். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி கூட விடுதலை செய்யறதா கூட குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். அது யாரு? சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் உள்ளவங்க தான் தாக்கல் பண்ணணும். ஒருவரை கைது பண்ணி அனுப்பிடுறாங்க, அந்த ஸ்டேஷனோட ஏட்டையா தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். ஆனா 3 மாசம் தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குக்கு 1 வருஷமா சிறையில வச்சு வழிகாவல் போட்டு 15 நாளுக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவாங்க. அதுவே ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனா 1 வருஷம் பொறுத்த பிறகு 3 மாசம் தண்டனை இருந்தா கழிச்சு போன்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் நாடு முழுவதும் இருக்கு. இந்த நிலையை மாறுவதற்கு அரசு சிந்திக்கணும். ஐயா, இப்ப அவர் சொல்றதை பார்க்கும்போது விசாரணை கைதிகள் வந்து தொடர்ந்து இழுத்தடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சட்டம் இருந்தாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகல அப்படின்றாரு. இன்றைய செய்தித்தாள்ல வந்து தகவல் படி சிறைத்துறை ஐஜி மௌரியா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் உச்சநீதிமன்ற உத்தரவு எங்க கைக்கு கிடைக்கல, கிடைச்சாலும் கூட கைதிகள் பற்றிய தகவல்கள் எல்லாத்தையும் நாங்க திரட்டி அவங்களுடைய குற்றத்தின் தன்மையை வந்து நாங்க உள்துறைக்கு எடுத்து சொல்லி
அந்த அனுமதி கிடைச்ச பிற்பாடு தான் நாங்க பண்ணுவோம். அதாவது உச்சநீதிமன்றம் சொன்னது என்னதுன்னா, நீங்கள் சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு பாதி தண்டனை காலம் அனுபவித்திருந்தாலே விடுதலை செய்து விடலாம்னு அவங்க சொல்றாங்க. இல்ல நாங்க மேலும் அதை ஆய்வு செஞ்சு உள்துறை அமைச்சனுடைய அனுமதி பெறுவோம்னு சொல்றாங்க. இப்ப இது இன்னும் இதுதான் நடைமுறையா, அல்லது இந்த நடைமுறை இன்னும் காலம் தாமதப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுத்து விடுமா? இது சிம்பிளான ரிலீஃப் ஒண்ணு இருக்கு. ஆக்ட்ல 436A சொல்லி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல ஸ்பெசிபிக்கா இருக்கு. அதாவது எந்த ஒரு விசாரணை சிறைவாசியும் அவர் மீது எந்த செக்ஷன் கீழே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதோ அதுக்கு அதிகபட்ச தண்டனை எல்லாமே சட்டத்துல இருக்கு. ஒரு வருஷம், 6 மாசம், 3 வருஷம் சம்திங் அந்த மாதிரி அதுல இருக்கு. அந்த அதிகபட்ச தண்டனை காலத்தில் இவர் பாதி வருடங்கள் பாதி காலம் இந்த மாதிரி ஜெயில விசாரணையில இருந்துட்டாருன்னு சொன்னா அவர் மனு கொடுக்கும் பொழுது உடனடியாக கட்டாயமாக அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும். ஒரு சில சமயங்கள்ல ஜாமீன் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் 99% அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சட்டம் இருக்கு. அதனால உச்சநீதிமன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்புங்கிறது பொதுவாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அதை இவங்க வாங்கி எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணி இது வருமா அது வருமா அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர்கள் வெயிட் பண்ணக்கூடாது. என்ன இது ஒயிட் பப்ளிசிட்டி எல்லா பேப்பர்லயும் வந்துருச்சு. வரும்பொழுது இது சட்டத்தில் ஏற்கனவே இருக்கு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது ஒன்றும் தேவையில்லை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது ஏற்கனவே சட்டம் இருக்குப்பா, சட்டப்படி நடந்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெனரல் டைரக்ஷன் தானே தவிர அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் அவசியமே கிடையாது. அந்தந்த வழக்கறிஞர்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தன்னுடைய கட்சிக்காரர் இந்த மாதிரி பாதி காலத்துக்கு மேல ஜெயில இருக்கிறான்னு சொன்னா இந்த ப்ரொவிஷன் கீழே இவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டாங்கன்னு சொன்னா நீதிமன்றங்கள் நிச்சயமாக ரிலீஸ் பண்ணல. இப்ப எனக்கு இருக்கிற பிரதான சந்தேகம் என்னன்னா, நீங்க சொல்லும் போதே ஜாமீன் தொகை கொடுத்து வெளியில வரணும்னு சொல்றீங்க வித்தவுட் சூரிட்டி. இப்ப இதுல என்ன சொல்றாங்க, பர்சனல் பாண்டு தான். பர்சனல் பாண்டு பணம் கட்டுவதற்கு வசதி இல்லை, அவர் எடுப்பதற்கு ஆள் இல்லை என்ற உங்களுடைய நிலைமை என்ன? இல்ல அது லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஒவ்வொரு ஜில்லா தாலுக் லெவல்லையும் கான்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு மனிதனுக்கும் ஜெயில இருக்கக்கூடிய மனிதனுக்கும் இலவசமாக அரசு செலவில் வழக்கறிஞர்களை வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்குது. சட்டப்பூர்வமான உரிமை, கான்ஸ்டியூஷன் ரைட் இது. அதனால அவங்க தங்களுக்கு வழக்கறிஞர் வேணும் அந்த நீதிபதி கிட்டே மனு கொடுத்தா ஒரு பேப்பர் மனுங்கிறது ஒன்னு ஸ்டாம்ப்ல ஒண்ணுமே கிடையாது. பணம் இல்ல, உங்களுக்கு வழக்கறிஞர் கிடைச்சாலும் ஜாமீன் தொகை கட்டுவதற்கு பணம் இல்லாவிட்டாலும் தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறி தனக்கு ஜாமீன் இந்த மாதிரி ஜாமீன்தார் நிறுத்துறதுக்கு நீங்க கேட்க கூடாது, இந்த சூழ்நிலைகள் எனக்கு ஜாமீன்தாரை இன்சிஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இவருடைய நிலைமையை அனுசரித்து நீதிமன்றங்கள் நிச்சயமாக அதுக்கு பரிகாரம் கொடுக்கும். நீதிமன்றங்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கு யாரையும் உள்ள வைக்கணும், கம்பல்சரியா உள்ள வைக்கணும், இவங்க கடகட்டம் போட்டு அப்படிங்கிற மாதிரி யாருக்கு நீதிமன்றங்களை பொறுத்தவரை எந்த ஒரு தனி மனிதன் மீது வெறுப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவர்கள் சூழ்நிலையை அனுசரித்து ரொட்டீனா என்ன செய்வாங்க, 2 சூரிட்டி அப்படிம்பாங்க. இது தன்னுடைய நிலைமையை அனுசரித்து சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை பரிசீலனை செய்து 2 வேணாப்பா 1 கூட அல்லது 1 கூட வேணாப்பா நீ இந்த மாதிரி செய்ப்பா அப்படின்னு சொல்லி அனாதை மனிதனுக்கும் விடுதலை ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீதிமன்றத்துல அந்த விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்காக வழக்கறிஞர்கள் கொடுக்குறாங்களா ஃப்ரீயா, கவர்மெண்ட் செலவுல வழக்கறிஞர்கள் கொடுக்குறாங்க. குறுக்கீடு ஒரு தவறா எடுத்துக்கிறோம். ஐயா சொன்னது அந்த இது சொன்னது சட்டத்துல இருக்கு, நான் அதான் திருப்பி சொல்றேன். ஆனால் நீதிபதிகள்கிட்ட நமக்கு முன்னாடி அந்த சிறைவாசி கொண்டு போறதுக்கு முன்னாடியே காவல்துறை போய் சொல்லி சல்லிட்டு அடிச்சு விட்டா ஓடி போயிருவான், நாங்க பாஞ்சு காட்டுக்குள்ள பிடிச்சி அங்க பிடிச்சி அந்த பெயில் கூட கொடுக்கறத தள்ளுபடி பண்ணிடுறாங்க. பெயில் கொடுத்தாலும் ஜாமீன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பெரும்பாலான நம்ம நீதித்துறை நடுவர்கள், ஏன்னா இந்த சின்ன வழக்குக்கெல்லாம் பெயில் கொடுக்கறது நீதி மாஜிஸ்ட்ரேட் தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு காவல்துறை கட்டுப்பாடு இருக்காங்க. பெரும்பாலும் அவங்க கைதியை கொண்டு போனாலும் யாருமே எட்டி பாக்குறது இல்லை. முதல்ல ஒருத்தர் கொண்டு போன உடனே முகத்தை பார்ப்பாங்க, பேரை கேட்பாங்க, வயசு என்னம்பாங்க, தெளிவா இருக்கிறியா, வசதி இருக்கா, வைக்கணுமா கேட்பாங்க. இப்ப குனிஞ்சுக்கிட்டே பாக்குறது நம்ம பேசுவானா, ஊமையா, அடிச்சு கொண்டு வரா, ஒண்ணுமே கிடையாது. ஆனா எல்லா நீதிபதி இல்ல, பெரும்பாலும் நீதிபதி அப்படி செய்யறாங்க. ஆக ஐயா சொல்றது இருக்கு, நடைமுறை இல்லாம இருக்குன்றது என்னுடைய கருத்து. குறுக்கீடு வந்திருக்கு, ஐயா தவறா எடுத்துக்கிறோம். ஒரு சில வழக்குகளில் தவறுகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு, நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு சில வழக்குகளில் ஒரு சிலர் பாதிக்கப்பட்ட விஷயங்களை வச்சு பொதுவாகவே நடக்குது போகுங்க மாதிரி நம்ம பிராக்டிகலா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சென்சேஷனல் மேட்டர்ஸ் வைங்களேன், நீதிபதிகளும் மனிதர்கள் தான். பேப்பர்ல ரொம்ப பெருசா பூஸ்டப் பண்ணி செய்யும் பொழுது ஐயோ ஏதாவது இருக்குமோ போகும்போது ஒரு நேச்சுரலாக மனசுக்குள்ளார ஒரு வகையான ஒரு அச்ச உணர்வு ஏற்படக்கூடியது உண்மை. அதுல சில சமயம் தடுமாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனால் ஒயிட் ஸ்பிரெடா என்னோட அனுபவத்துல பரவலாக நீதித்துறை மிகவும் இம்பார்ஷியலாக தான் செயல்படுது. 1-2 விஷயங்கள தவறுகள் நடக்கக்கூடிய சான்ஸ், அப்படி தவறுகள் நடக்கும் போதுதான் மேல செஷன்ஸ் கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, எல்லாம் இருக்குது, இலவச சட்ட உதவி இருக்குது, அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்.
அதனால ஜெனரலைஸா வந்து ஒரு சில இடத்துல நடக்கக்கூடிய மிஸ்டேக் வந்து ஜெனரலைஸா வந்து எல்லா இடத்துலயும் மிஸ்டேக் நடக்குது போகுங்கிற மாதிரி வந்து அப்படிங்கிற வியூ வந்து எனக்கு இல்ல. ஐயா, அப்ப உங்ககிட்ட நான் கேட்கணும்னு விரும்புறேன். அதாவது இந்த சிறைத்துறை பிரச்சனைகள்ல உங்களுக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கின்றதுனால என்னன்னா, இந்த இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் அதிகமாக கைது செய்யப்படுவது ஒரு விஷயம். அது என்ன காரணம் தெரியணும். இரண்டாவதாக, இஸ்லாமியர்கள் என்றால் குற்றம் இழைத்திருப்பார்களோ என்று ஒரு பொது கருத்து உருவாக்கப்பட்டிருப்பதால் இவர் சொன்னது மாதிரி நீதிபதிகளும் மனிதர்கள் தானே, ஊடகங்களுடைய தாக்கம், பொது கருத்தினுடைய தாக்கம் அவர்களையும் பாதிப்பதற்கு வாய்ப்பு இருந்து அதன் காரணமாக கூட அதிக இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கலாமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆனா பெரும்பாலும் நீதித்துறையை பொறுத்தவரை பெரும்பாலானவர்கள், அதாவது அவங்க மதத்தை பாக்குறது இல்ல, மார்க்கத்தை பாக்குறது, ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின் எல்லாம் பாக்குறது இல்ல. ஏன்னா ஒவ்வொரு சிறையும் வந்து அந்த சிறை வந்து அந்த மாவட்ட நீதிபதி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பெரும்பாலும் நீதிபதிகள் சிறைக்கு வருவாங்க, வந்து குறைகளை கேட்பாங்க. கேட்கும் போது சிறைத்துறை அதிகாரிகள் வரக்கூடாது, கூட பந்தாவை கூட்டிட்டு வந்தா போவாங்க. குறைகள் பெரும்பாலும் கேட்கறது இல்ல. ஆனால் தேவதாஸ் போன்றவர்கள், கருப்பியா போன்றவர்களாம் மாவட்ட நீதிபதியா இருக்க போது உள்ள வருவாங்க. அதிகாரிகள்லாம் தள்ளிட்டு போய் சொல்லிட்டு கிட்ட இருந்து கேட்பாங்க, என்ன குறை, என்ன தொந்தரவு, கேஸ் வாக்கியம் ஏன் நடத்தாம சொல்லிட்டு கேட்ப. தேவதாஸ்ன்றவரும் இப்ப ஹைகோர்ட் நீதிபதியா இருக்காரு, கருப்பியா ஹைகோர்ட் நீதிபதியா, அந்த மாதிரி சில நீதிபதிக்கு உள்ள வந்து கேட்பாங்க, குறைகள் கேட்பாங்க. இது ஒண்ணு. ஆனா நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் 100% ஆணித்தரமா நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, நன்றி. அதான் உண்மை நிலையா இருக்கு. ஆனா 1947க்கு முன்னாடி ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நம்ம நாட்டை கைப்பற்றுறதுக்கு, சுதந்திரம் பெறதுக்கு இஸ்லாமியர்கள் அதிக ரத்தம் சிந்தி இருக்கோம். அதே மாதிரி ஏனைய சமூகமும் சிந்தி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் மேல தவறான ஒரு பிரச்சாரம் ஒரு சில அதிகாரிகளால் பரப்பப்பட்டு பொய் வழக்கு புனையப்படுகின்றது. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா பாக்குறாங்க, ஆளு கிடைக்கலனாக்கா மேல் அதிகாரிகிட்ட தான் அவங்க தப்பிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வழக்குல பொய் வழக்குல போயிட்டு வெளியே வந்திருப்பான், மீண்டும் அவனையே பிடிச்சி சோடிச்சு அவன்கிட்ட வாக்கு போலவே பெறது இல்ல, பெறாமல் ஆமா நான் தான் வச்சேன், நான் தான் குத்துனேன், நான் தான் வெட்டினங்கிற மாதிரி இவங்களே கதவசனத்தை எழுதி அவங்களுக்கு தெரிஞ்ச ஊடக ஏஜென்ட் கொடுத்து செய்தியை பெருசா ஆக்கி விட்டுறாங்க. அந்த வழக்குக்கு அந்த சகோதரனுக்கு சம்பந்தமே இருக்காது, அந்த ஸ்டேட்மெண்ட் அவன் கொடுத்தே இருக்க மாட்டான். ஆனா பேப்பர்ல வந்துருது, அவன் உள்ள போயிட்டான். வந்ததுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த குடும்பத்தாரை எல்லாம் அந்த பகுதியில் உள்ளவங்க ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் பொய் வழக்குல போடப்படக்கூடிய நிலைமை நாடு விடுதலை அடைந்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது பொய் வழக்கு போடுறது நிறுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு இந்து தமிழ் இதெல்லாம் தெளிவா எழுதியிருக்காங்க. இது இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் கல்வி வேலைவாய்ப்புல புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய பகுதிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் சரி செய்யணும். உலக அளவில் 3வது அதிகமா வாழக்கூடிய முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு இந்தியா தான். அவங்க விசுவாசமாக இருக்காங்க. இப்ப ISIS ஒரு அமைப்பு சொல்றாங்க, அந்த மாதிரி அமைப்பு இந்தியாவிலே இல்ல சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணி எல்லா இஸ்லாமிய அமைப்பும் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து உரிய கண்ணியத்தை காக்கணும், அவங்கள மனித நேயத்தை நடத்தி இன்று தமிழ் இன்னைக்கு காலையில் எழுதியிருக்காங்க. ஆக நான் தமிழகம் மட்டும் நான் சொல்ல வரல, நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் சிறைசாலைகளே 35% பேர் இருக்கின்றோம். இந்த நிலை மாற வேணும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அதிகாரிகள் மனசாட்சி வரணும், மனிதநேயம் வரணும். இன்னொன்னு முக்கியமானது ஐயா, சிறைசாலைகள்ல நிறைய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, அது வெளியில வராது. அது வாதிப்போம் ஐயா. அப்ப உங்ககிட்ட நாங்க இந்த தமிழக சிறைச்சாலைகள்ல இந்திய அளவிலேயே அதிகமாக பெண் சிறை கைதிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கல்வியாளர் வசந்தி தேவி வந்து மகளிர் ஆணைய தலைவியா இருந்த காலகட்டத்தில் அதை ரிசர்ச் பண்ணி கல ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வேற எந்த மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் வந்து அதிக அளவில் சிறைப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க வந்து இந்த கள்ள சாராயம் காய்ச்சின வழக்கு, அப்படி ஏதோ சில வழக்குகளை போட்டு அவங்களுக்கு வந்து விசாரணை இல்லாமலே ஒரு இடத்திற்கு மேல வைக்கிறது. இந்த காலகட்டத்தில் அவங்க குடும்பம் வந்து ரொம்ப சிதைஞ்சு நிர்கதியாகிறது அப்படின்ற போக்குகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த இலவச சட்ட உதவிகள் இந்த பெண்களை எட்டவில்லையா? என்ன காரணம்? இல்ல நீங்க இந்த விசாரணை இல்லாமலே உள்ள வைக்கிறாங்க நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆளை அரெஸ்ட் பண்ணி, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மேஜிஸ்ட்ரேட் முன்னால ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வந்து அப் டு 10 years ஒரு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு வந்து அதிகபட்சமாக தண்டனை வந்து 10 வருஷம் வரல இருந்துச்சுன்னு சொன்னா 60 நாளைக்குள்ளார வந்து விசாரித்து அவர்கள் மேல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடணும். அப்படி ஃபைல் பண்ணாட்டி 61வது நாள் அவங்களுக்கு வந்து ஜாமீன் பெறுவதற்கு ஆட்டோமேட்டிக் ரைட், ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு மணி எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு ஒரு பேப்பரை கொடுத்தான்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா 61வது நாள் அவங்களுக்கு பெயில் கொடுத்தாகணும். இதுக்கு வந்து இல்லைன்னு சொல்றதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பவர் கிடையாது. இதுதான் சட்டம்.
அதுக்கு மேல 10 வருஷத்துக்கு மேல தண்டனை உள்ள அந்த குற்றங்களில் 90 நாள் கழிச்சு 90 நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் போடாட்டி ஆட்டோமேட்டிக்கா பெயில் கொடுத்தாகணும். இதுதான் சட்டம். இப்ப கள்ளச்சாராயங்களை பொறுத்தவரையிலும் கிராமங்களில் ஒரு சில பேர் நடக்குது. வேலை இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க, பெண்கள்லாம் அதுல போய் வேலை செய்யறது போறது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நடக்கும் பொழுது அவர்கள் இப்ப இது ஒரு சின்ன ப்ரொஃபஷன் மாதிரியே அந்த கள்ளச்சாராயம் நடக்குது. போக வேண்டியது, இது பிசினஸ் பண்ண வேண்டியது, போலீஸ் பிடிச்சி கேஸ் போட உடனே என்ன பண்ணுவாங்க, நீதிமன்றத்தில் போய் சார்ஜ் ஷீட் போடும் பொழுது ஆமா நான் தான் செஞ்சேன்னு ஃபைன் கட்டிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் மறுபடியும் அதே தொழிலுக்கு போக வேண்டியது. இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நடந்துட்டு இருக்கு. நடக்கும் பொழுது கடைசியில போலீஸ் என்ன செய்வாங்க, தொடர்ந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 கேஸ் இந்த மாதிரி ஒரே ஆள் மேலேயே வரும். அவங்களே போய் கோர்ட்ல ஃபைனை கட்டுறாங்க. நிறைய குண்டாஸ் ஆக்ட் நாங்க பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது கிளியரா இருக்குது. ஃபைனை கட்டுறாங்க, ஃபைனை கட்டிட்டு மறுபடியும் அதை பண்றாங்க. வருஷத்துக்கு 3 கேஸ் 4 கேஸ் ஒரே ஆள் மேலே ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவர்கள் மீண்டும் இதே மாதிரி செய்யக்கூடாது என்பதற்காக போலீசார் கையில் உள்ள ஆயுதம் என்னன்னு சொன்னா குண்டாஸ் ஆக்ட். அதுல இவங்களை பூட்லெகர்ஸ், அதாவது கள்ளச்சாராய பெருவழிகள், இதுல தொடர்ந்து இந்த அஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களை கிளாசிஃபை பண்ணி குண்டாஸ் ஆக்ட்ல 1 வருஷம் அவங்க அடைக்கிற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்றாங்க. அது எதிர்த்து கூட என்ன பண்ணலாம், குண்டாஸ் ஆக்ட் போட்டாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ளதா இருக்கணும்னு அர்த்தங்கள் இல்ல. அதை சேலஞ்ச் பண்ணி உயர்நீதிமன்றத்தில் இந்தந்த காரணங்களினால் இந்த மாதிரி என் மேல இந்த மாதிரி போட்ட வழக்கு செல்லாது, என்னை விடுதலை செய்ய வேண்டும், அதுக்கு ஹேபியஸ் கார்பஸ் இருக்கு. இந்த மாதிரி லீகல் ரெமடிஸ் இருக்கு. அதனால ஒரு பக்கம் இவங்க லேடிஸ் நிறைய இருக்கிறதுனால உடனே அவங்க மேல ஃபால்ஸ் கேஸ் அப்படின்றோ, அல்லது தமிழ்நாட்டுல லேடிஸ் எல்லாம் மோசமா இருக்கும், நம்ம எதையுமே இது பண்ண முடியாது. சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டுல லா என்போர்ஸ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கூட இருக்கலாம்ல. நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கேஸ் எஃப்ஐஆர் போடுறது, ஈவன் ரேப் கேஸ் எஃப்ஐஆர் போடுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேப்பர்ல நம்ம அடிக்கடி நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். பட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஒரு அக்கரன்ஸ் நடந்துச்சுன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு போலீஸ் என்ன பண்ணாங்க, இதுக்கெல்லாம் கேஸை போட்டு மறுபடியும் அவனை மோட்டிவ் கிரியேட் பண்ணி எதுக்கு அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயங்கள் விட்டுருவாங்க. பெரிய விஷயங்களுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னா விசாரணைகள் வேணும்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் எஃப்ஐஆர் உடனே போட்டுருவாங்க. இந்த மாதிரி கள்ளச்சாராயங்களும் மேல பிரஷர் இருக்கு. அவங்க இது காமிச்சாகணும். நாளைக்கு ஏதாவது ஒருத்தர் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்து போயிட்டான்னு சொன்னா உடனே அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை வரும். அதனால் இந்த மாதிரி ஆளை அரெஸ்ட் பண்றாங்க. கேஸ் மேல கேஸ் வந்துகிட்டு தான் இருக்குது. சோ சமுதாய சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. சமுதாய சூழ்நிலைகள் ஐயா அவர் சொல்றது பார்த்தா, அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமாக சிறைச்சாலையில் இருப்பதற்கான காரணம்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, சட்டம் கொஞ்சம் கராராக இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால அந்த மாதிரி தமிழ்நாட்டில் சட்டத்தை சரியா கராரா பராமரிக்கிறதன் காரணமாக யாரையும் தப்ப வர்றது இல்லை. அதனால பெண்கள் உட்பட அதிகமானவர் சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுதுன்னா, இப்படி சட்டத்தை கராராக அமுல்படுத்துறோம் அப்படின்ற பேர்ல அவர் சொல்லும் போது கூட இந்த தொழில்முறை குற்றவாளிகள் அப்படின்றவங்க மீண்டும் மீண்டும் சிறைச்சாலைக்கு போறது விடுதலையாறது, சிறைச்சாலைக்கு போறது விடுதலையாறதுன்னு இருக்காங்க. ஆனா அப்பாவிகள்ன்றவங்க பிடிபட்டாங்கன்னா பிடிபட்ட நிலையிலேயே சிறைச்சாலையில நீண்ட நெடுங்காலமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. இது உண்மைதானா? உண்மைதான் ஐயா சொன்னாங்க, மூத்த வழக்கறிஞர் ஐயா. அவங்க சொன்னதுல நான் மாற்று கருத்து எனக்கு இல்லை. அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதான். அதே நேரத்தில் கேட்டது அதை தொடர்பாக உள்ளது. இப்போ சிறைக்கு ஏழைய மக்கள் நிறையா தமிழ்நாட்டில் இன்னைக்கு 20,000 பேர் அடைக்கக்கூடிய சிறையில் 15,000 பேர் இருக்காங்க. நாடு முழுவதும் 4 லட்சம் பேர் இருக்காங்கனாக்கா அதில் 4 லட்சம் பேரில் சுமார் ஒரு 3 லட்சம் பேர் ஒடுக்கப்பட்ட சமூகம் தான். ஏழை எளிய மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஏனைய பிற்படுத்தப்பட்ட தான் இருக்காங்க. அந்த மீதி 50,000 பேர் வசதியானவர்கள், கொள்ளையடிச்சவர்கள், முன்னேறியவர்கள். அந்த 3 லட்சம் பேர்ல பெரும்பாலும் நான் என்ன சொல்ல வரையானாக்கா, இன்னைக்கு சிறையில ஒருத்தர் நீதிமன்றத்தில் காவல்துறை கைது பண்ணி கொண்டு போறாங்க. கைது பண்ணவரை 24 மணி நேரத்தில் நீதித்துறை ஆஜர்படுத்துறது சட்டம் சொல்லுது. ஆனால் கைது பண்ணதை 2 நாள் 3 நாள் வச்சு கணக்கிலே காட்டாம அடிச்சு கொடுமைப்படுத்தி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துறாரு. நிறுத்த போகும்போது சில நீதிபதி கேட்பாங்க, சில நீதிபதி கேட்கறது இல்லை. கண்ணை மூடிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அங்கே போனோடனே சிறை வாசல்ல எழுதுவாங்க, வாசல் எழுதி அட்மிஷன் சொல்லி பேரு எடுக்க போகும்போது என்ன ஏதுன்னு கேட்கணும் இல்லையா, காயம் இருக்குன்னு அவங்க கேட்கறது இல்லை. எழுதிட்டு உள்ள போவாங்க. போன உடனே அவங்க போட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்துட்டு சின்ன ஜட்டியோடு அங்கே பெண் காவலர்கள் இருப்பாங்க, பெண் வழக்கறிஞர்கள், மற்ற சிறைவாசிகள் பார்க்க வந்திருப்பாங்க. அவங்க முன்னிலையிலேயே போட்டு அடின்னு அடிப்பாங்க. அப்ப என்ன வந்திருக்கா என்னன்னு இல்லை, முதல்ல அடிதான். அடிச்சுட்டு அதோட கூட நைட்ல கொண்டு ஒரு அறையில பூட்டிடுவாங்க. பூட்டி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில அந்த சிறை அலுவலர் தலைமையில நைட்டு வேலை பார்த்தவங்க அந்த காவலர்கள்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒவ்வொரு கட்டடத்துக்காக பிரிச்சு போடுவாங்க. பிரிச்சு போட போகும்போது இதே மாதிரி அடிச்சுதான் போறது. இது
நாடு முழுவதும் பெரும்பாலான சிறைகள் இருக்கு. நான் தமிழ்நாட்டை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல வரல, தமிழ்நாட்டில் இப்ப அது குறைஞ்சிருச்சு. மனித உரிமை மீறல்கள், தண்டனை கைதிகள், மனித முடிச்சிரு முக்கியமானது நாடு முழுவதும் இருக்கு. இந்த நிலை மாறணும்னா நான் என்ன சொல்ல வரேன், நான் 15 ஆண்டுகள் இருந்தவன், அந்த மக்களுடைய மனநிலை பார்த்தவன். அப்ப மனித நேயத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றால் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்வது காவல்துறை பதிவு செய்யுது. அந்த வழக்கு முடிவு வர வரைக்கும் அவரை காவல் நிலையத்துக்கு அவர் காவல்துறை தான் கொண்டு போகுது. ஆனா அதே சிறைத்துறையினுடைய டிஐஜி வரைக்கும் சிறைத்துறை அதிகாரிகள் இருக்காங்க. சிறைத்துறை இயக்குநராக காவல்துறை IPS அதிகாரி மேல இருக்கார். அந்த தைரியத்தில் என்ன பண்றாங்க, கைதி உள்ள போன உடனே அந்த கைதிய கேஸ் போட்டு அனுப்புனர் போலீஸ் பாக்குறதுக்கு அனுமதி இல்ல, சம்பந்தப்பட்ட நீதிபதி அனுமதி வாங்கிட்டு தான் வரணும். ஆனா இவங்க வார்டுக்கு நேரம் அவங்க ஆளு டிஜிபியா இருக்கிறதுனால உள்ள போய் சல்லி அடிச்சுட்டு அவனை மிரட்டி கேஸ ஒத்துக்குன்னு சொல்லி கொடுத்துறாங்க. இது ஒரு பக்கம் கொடுமைகள் நடக்குது. இந்த கொடுமைகள் நடத்தப்படாமல் இருக்கணும் என்றால் சிறைத்துறை இயக்குநராக நாடு முழுவதும் பொதுத்துறையை சேர்ந்தவர்கள், சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள், IAS அதிகாரிகள் அல்லது நீதிபதிகள் போன்றவர்களை சிறைத்துறை இயக்குநராக போடணும். அப்படி போடப்படுகின்ற பொழுது மனித நேயத்தோடு நடத்தப்படுவார்கள், மனித உரிமைகள் மீறல் தடுக்கப்படும். அதே போன்று தமிழ்நாட்டில் இன்னைக்கு 50 இஸ்லாமியர்கள் உட்பட 2000 தண்டனை சிறைவாசிகள் 10 ஆண்டுகள் முதல் 20 ஆண்டுகள் வரை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 1967 உலக தமிழ் மாநாட்டில் 1500 பேரை பொது மன்னிப்பில் விடுதலை செஞ்சார். கலைஞர் விட்டுருக்காரு, இந்த அம்மாவும் விட்டுருக்காங்க, இப்ப 2 வருஷமா விடாம இருக்காங்க. ஆக நான் இந்த தொலைக்காட்சி மூலமாக தமிழக அரசை கேட்டுக் கொள்வதெல்லாம் என்னவென்றால் 50 இஸ்லாமியர்கள் உட்பட 2000 தண்டனை சிறைவாசிகள், அதாவது வாழ்நாள் தண்டனை பெற்று 10 ஆண்டுகள் நிறைவு செய்த 2000 சிறைவாசிகளையும் வருகின்ற அண்ணா பிறந்த நாளிலே பொது மன்னிப்பில் விடுதலை செய்ய வேண்டும் என பணிவு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. இந்த விவாதத்தை பொறுத்தளவிலே வழக்கறிஞர் அவர்களும் சரி, குணங்குடி RM ஹனிபா அவர்களும் சரி, மிகச்சிறந்த ஆழமான கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்தார்கள். சிறையிலே இருக்கக்கூடிய விசாரணை கைதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நமது விருப்பத்தை இங்கு பதிவு செய்து கொண்டு இந்த திறம்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த இருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. மீண்டும் ஒரு திறம்பட பேச்சு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.